வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணால. உலக யோகா தினத்தை முன்னிட்டு பேரா சத்யாவான் நகரில் யோகா தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு மலேசிய இந்து தர்ம மாமன்றம் சத்யாவான் அறநிலையம் சார்பில் சிறப்பு யோகா தின நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. உடல், மனம் மற்றும் ஆன்மீக நலனை மேம்படுத்தும் நோக்கில் நடைபெற்ற இந்நிகழ்வில் பல்வேறு வயதினரை கொண்ட பொதுமக்கள் ஆர்வத்தோடு பங்கேற்றனர். யோகாவின் முக்கியத்துவம், ஆரோக்கியமான வாழ்க்கை முறைகள், அதன் பங்கு மற்றும் அன்றாட வாழ்வில் யோகா பயிற்சி நன்மைகள் குறித்து விழிப்புணர்வு வழங்கப்பட்டது. ஒரே பூமி ஒரே ஆரோக்கியம் என்ற சர்வதேச யோகா தினத்தின் கருப்பொருளை முன்னிறுத்தி நடைபெற்ற இந்நிகழ்ச்சி உடல் மற்றும் மனநலத்தை பேணுவதில் யோகாவின் அவசியத்தை வலியுறுத்துகிறது. நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களுக்கு நினைவு பரிசுகளும் வழங்கப்பட்டன. மனதுக்கும் உடலுக்கும் மருந்து உலக யோகா தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 21ஆம் தேதி உலகம் முழுவதும் உலக யோகா தினம் கொண்டாடப்படுகிறது. அனைவருக்கும் வணக்கம். நான் ஜீவநந்தினி சின்னையா, சொகமனா தோட்ட தமிழ் பள்ளியின் ஆசிரியராக பணிபுரிகிறேன். இன்று அனைத்துலக யோகா தினம் 12வது முறையாக நடைபெறுகிறது. இன்று சித்யாவானில் படங் அஸ்தாகாவில் இன்று சிறப்பாக நடைபெற்றது. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் முகுந்தா கிருஷ்ணன். நான் சித்யாவான்லேருந்து வரேன். சீன பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிகிறேன். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு இன்றைக்கு சித்யாவான் படங் அஸ்தாகாவில் நம்ம செஞ்சுருக்கிறோம். இன்டர்நேஷ்னல் யோகா டே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நம்மளுடைய கலாச்சாரமான இந்த யோகா எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணணும். நிச்சயமாக உடலுக்கு நிச்சயமாக இது உடல் ஆரோக்கியத்தை தருது. வணக்கம், என் பெயர் குணசுந்தரி நடராஜா. இன்று நடைபெற்ற உலக யோகா தினத்தை முன்னிட்டு இந்து மாமன்றம் ஏற்பாடு செய்திருந்த இந்த நிகழ்வில் நான் கலந்துக்கிட்டேன். இன்றைய பரபரப்பான வாழ்க்கையில் மன அழுத்தம், உயர் ரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், உடல் பருமன் போன்ற பிரச்சனைகள் அதிகரித்துள்ளன. தினமும் 15 to 20 நிமிட யோகா பயிற்சி மூலம் மன அழுத்தம் குறையும், மனநிலை சீராகும். வணக்கம், நான் கிருஷ்ணன் சுப்பிரமணியம், மலேசிய இந்து தர்ம மாமன்றம். இன்று அனைத்துலக யோகா தினம் மிக சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். 21 ஜூன் ஐக்கிய நாட்டு சபை மூலமாக 21வது ஜூன் அனைத்துலக யோகா தினமாக பிரகடனப்படுத்தப்பட்டது. 2014 பிரகடனப்பட்டு 2015 தொடங்கப்பட்டு இன்று 12வது அனைத்துலக யோகா தினமாக மிக சிறப்பாக கொண்டாடி வருகின்றோம். மலேசிய இந்து தர்ம மாமன்ற ஏற்பாட்டில் சித்தாவன் நடைபெறுகின்ற இந்த அனைத்துலக யோகா தினத்தில் 7 இயக்கங்கள், எங்களுடைய சித்தாவனில் உள்ள 7 பொது இயக்கங்கள் அனைத்தும் ஒன்றிணைந்து செய்திருக்கோம். ஏறக்குறைய ஒரு 500 மாணவர்கள் இதில் கலந்து கொண்டாங்க. பெரியோர்கள், சிறியவர்கள், சின்ன வயதிலிருந்து 5 வயது மாணவர்களிலிருந்து 70 வயது பெரியவர்கள் வரை இது கலந்து கொண்டாங்க. மிக சந்தோஷமா இருக்கு. உலக சுகாதார நிறுவனம் WHO கூட உடல் ஆரோக்கியத்திற்கு யோகா சிறந்த வழி என அங்கீகரித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.